Mr. Sorry Pussy Boys. ஹாய் டூட், ஐ எம் சரோ. என்னடா வாய்ஸ் மட்டும் கேட்குது, ஆள்ல காணோன்றீங்களா? சாரி டூட், அன்னைக்கு நம்மளால எடுக்க முடியல. ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவேர்னஸ் வீடியோ. தசைநார் அழிவு என்று தமிழ்ல குறிப்பிடுவாங்க. இது ஒரு கொடிய நோயாகும். இங்கிலீஷ்ல மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க, வரும். ஆக்டர் நெப்போலியன் சார் பையனுக்கும் இதே பாதிப்பு தான் இருக்கு. எனக்கு சரோ ஃபுட்டி ஆகிய எனக்கும் இதே பாதிப்பு தான். இன்னி இருக்கும் உலக நாடுகள்ல இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படலை. தமிழ்நாட்டுல முதல் அசோசியேஷன் தசைநார் அழிவுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க 1 இயர் முன்னாடியே. அதில் நான் சென்னை டிஸ்ட்ரிக்ட் அசிஸ்டன்ட் இன்சார்ஜாக இருக்கிறதுனால இதால் பாதிக்கப்பட்டவங்கள ஒரு கெட் டுகெதரில் மீட் பண்ணுன்றதுனால பண்ணியிருந்தோம். அங்கே என்னென்ன நடந்ததுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரசிச்சது மாற்றுத்திறனாளிகள் நல சங்கத்தினுடைய கொஞ்சம் காலதாமமாக தொடங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம நண்பர்கள் கூட வருகிறதுனால இந்த முதல் சந்திப்பு வருகின்ற எல்லாரையும் அன்போட வரவேற்று நன்றி தெரிவிக்கிறோம். இப்போ நம்மளுடைய சந்திப்புல முதல் நிகழ்வுங்கிறது சுய அறிமுகம். யாரு, பெயர், என்ன பண்றீங்க, எங்கிருந்து வர்றீங்க அப்படிங்கிறத தெளிவாக இது பண்ணுங்க. வாலண்டியர்ஸ் ஒவ்வொருத்தரும் அவங்ககிட்ட மைக் கொடுப்பாங்க. இது சென்னை மாவட்டத்தோட முதல் சந்திப்பு. மாவட்டம் இயற்கையோட பிரசிடண்டாக இருக்கேன். இருக்கேன் மக்கள் நல்லா சொல்லாமல் அடுத்த அறிமுகப்படுத்திக்குவாங்க. என் பேர் அனுஷியா. நான் சென்னையில இருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து வரேன். ஸோ ஃபர்ஸ்ட்ல டிஸ்ட்ரிக்ட் வீட்ல இருந்து கிளம்பி வரது ஒரு பெரிய போராட்டம். அதுவும் நம்ம என்னதான் காசு கொடுத்து கேபை புக் பண்ணாலும் ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்றேன். நம்ம என்னதான் காசு கொடுத்து கேபை புக் பண்ணாலும் நம்மளை ஏற்றுறதுக்கு ஆள் இருந்தாலும் நம்மளோட வீல் சேரை ஏற்ற மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சண்டை போடுறாங்க. ஸோ அது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதால தான் நான் இப்போ ஸ்டேஷன் ஏறிட்டேன். இதை நீங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதனால அடுத்த டைம்னா கேபை புக் பண்ணாலும் ஆட்டோ புக் பண்ணாலும் யார் ஒருத்தரும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்க கூடாது அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் நான் இதை இனிஷியேட் பண்ணுறேன். ஸோ நான் படிச்சிருக்கேன், நான் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நானே ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது ஒரு குழந்தை வச்சு நம்ம வெளியே வரும்போது ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட ஃபேஸ் பண்ணி ஒரு வீட்டில் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் போகணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணும்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நான் சரவணன். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங். டிஎன்ஏ சென்னையுடைய அசிஸ்டன்ட் இன்சார்ஜில் இருக்கேன். ஸோ இப்போ நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் முடிச்சுட்டு வீட்டில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் தான் சின்ன லெவலில் ஆல் ஓவர் இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த மீட்டிங் சொல்ல முடியாது, இது ஒரு சந்திப்பு தான். ஸோ எதுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும், மஸ்குலராலையும் வெளியே வர முடியும். ஸோ அவங்க பேரண்ட்ஸும் நிறைய பேர் ஒபே பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்னும் எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு மிக்க நன்றி தான் சொல்லுவேன். இப்போ நம்ம அனுஷாரிஷ்ட கூட சொல்லியிருக்காங்க, பேரண்ட்ஸால் அவங்க வர முடியல, வர இடத்துல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ அதை கண்டிப்பாக மாறும். ஏன்னா மஸ்குலருக்குன்ட்டு இல்லை, நார்மலாக ஒரு கேபுன்றது நம்ம கவர்மெண்ட்டாலையும் ஸோ இல்லை ப்ரைவேட்டாக நிறைய இந்த மாதிரி கேப்ஸ் இருந்ததுன்னா நம்ம எங்கே வேணால் வந்தாலும் தனியாக போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அது மாறணும். இனிமேட்டு மஸ்குலரில் இன்னும் நிறைய பேர் வெளியே வரணும். ஸோ ஃபஸ்ட்டு உடைய அடித்தளமாக தான் இது இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. காலேஜ் செகண்ட் இயர் பிகாம் ஜெனரல் பண்றாங்க. நம்ம ஜெயின் காலேஜ்ல இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. வணக்கம், எல்லாரும் இருக்கீங்க? இருக்கீங்களா? வந்ததுக்கு நன்றி. என் பேர் ராஜ்குமார். நான் சென்னை மணப்பக்கத்துல இருந்து வரேன். என்னோட நேட்டிவ் கடலூர் டிஸ்ட்ரிக்ட். நான் 2 வருஷமா சென்னை தான் இருக்கேன். நான் ஒரு இன்ஜினியர் பேசிக்கலி. எனக்கு பெக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு, அதான் பிரச்சனை. நான் சென்னையில் ஒரு கம்பெனிக்கு மேனேஜராக இருக்கேன். ஸோ எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. அதை பற்றி பேசலாம். என்னோட சிறு அறிமுகத்தில் இந்த அளவு நான் சொல்கிறேன்.
நம்ம அடுத்ததா பேசலாம். சூப்பர். வணக்கம். என் பேர் கோவலன். நான் சேலம் சொல்றேன். நான் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர். பாலசந்தை பிளேயர், மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் இன்டர்நேஷனல் பிளேயர். அது இல்லாமல் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் போர்டு டூரிஸ்ட் போங்க. ஸ்போர்ட்ஸில் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இன்னும் ஸ்டாண்ட். அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங். முக்கியமாக பிரசன்ட் சார் அவர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரி அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். என் பேர் செல்வத்தாய். எனக்கு சொந்த ஊர் தென்காசி டிஸ்ட்ரிக்ட். நான் இப்போ சென்னைக்கு வந்து ஒரு 6 months தான் ஆச்சு. ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுமாதிரி ஆன்லைனில் ஆர்ஜியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு உங்களை எல்லாம் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு மீட்டிங் வந்து நான் பார்த்தது இதுதான். ரொம்ப நன்றி சார். இந்த ஒரு ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தொடர்பு இந்த பயணங்கள் வந்து இதோட முடியாம மென்மேலும் வர என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்தபடியாக ஒரே ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் மட்டும். டிசபிள் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எந்த ஒரு கேட்டகரியாக இருக்கட்டும், ஆனால் எல்லாரையும் வந்து வீட்லயே நிறைய பேர் வந்து முடங்கி கிடக்குறாங்க. வெளியில வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து எனக்கு தெரிஞ்சு 90% கம்மி தான். ஸோ அதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ஒரு அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸுக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் டிசபிள்ஸ் கொடுங்க. இதுதான் ஒரு சரியான ஒரு பாயிண்டாக இருக்கும். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட வேலைகள், ஏன்னா அவங்கள நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அவங்களோட சுச்சுவேஷன் சூழ்நிலைகள், பண பற்றாக்குறை இருக்கலாம், வேலை தட்டுப்பாடாக இருக்கலாம், வயசு போய் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அவங்களையும் புரிஞ்சுக்கணும், அதே சமயத்தில் நம்மளையும் அவங்க புரிஞ்சுக்கணும், நம்மளோட விருப்பங்களையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி எல்லா சூழ்நிலையும் மாறுறதுக்கு ரொம்பவே கம்மியா இருக்கு. இப்போ இங்கெல்லாம் இவ்வளவு பேர் வந்து நிற்கிறோம்னா இதெல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம நிற்கிறோம். இதே மாதிரி நிறைய பேர் வந்து நிற்கிறது என்னோட ஆசை. நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கல்வி சொல்றேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தான் இல்லா. நிறைய பேர் என்னோட போன்ல மட்டும்தான் என்ன பார்த்து கேட்டு வாய்ஸ். இப்பதான் உங்களை எல்லாரையும் நான் கேட்க பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பேருக்குள்ளேயும் நான் இருக்கேன் அப்படிங்கும்போது எல்லாம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு நினைக்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் இருக்கீங்கன்னு தான் இவ்வளவு நினைச்சிட்டு இருந்தேன். வரீங்க எல்லாரும், இன்னும் இதே மாதிரி எல்லாரும் வெளியும் வரணும். இதெல்லாம் அப்புறம் பேசுறேன். அப்புறம் வந்து நம்மளுடைய அடுத்த நிகழ்வுக்கு போகலாம். முதல் நிகழ்வா இந்த அமைப்பு ஏன் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, இந்த அமைப்பு என்ன பண்ணணும், என்னென்ன மாதிரியான தேவைகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல இந்த அமைப்பு ஏன் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத ஒரு விளக்கம் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம் முயற்சிக்க போறோம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத எல்லாருமே கலந்துரையிடணும். நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திட்டங்களையும் முன்வைக்கணும். உறுப்பினர்கள் தரப்பது இன்னும் ஏதாவது முன்வைக்கப்பட வேண்டியது இருந்தால் அது பண்ணணும். இந்த அமைப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டத்துல நான் வந்து பேட்டரி ஆப்ரேட்டர் வீல் சேர் செலெக்ஷன் கமிட்டியோட மெம்பரா இருந்தேன். அப்போ மாற்றுத்திறனாளி அலுவலகத்தின் மூலமா எல்லாருக்கும் தகவல் கொடுக்க சொன்னாங்க. அதாவது முதுகண்டு பாதிக்கப்பட்டவங்க, மஸ்குலர் டிஸ்டர்பி 2 பேருக்குமே நான் அந்த செலெக்ஷன் கமிட்டி மெம்பரா இருந்ததால் இந்த தகவல் கொடுக்கறதுக்காக மஸ்குலர் டிஸ்டர்பிங்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு குரூப்பை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்போ அது அவங்க மூலமா, அதாவது இப்போ இன்டர்வியூ நடந்திருக்கு, இப்போ வந்து நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க, இப்போ வரக்கூடிய வாய்ப்பு தகவல் கொடுக்குறாங்க. அப்போ அந்த தகவல் மற்றவங்களுக்கு உதவிகரமா இருந்தது. அப்போ வந்து சிப்பாவோட ஸ்பைனல் பர்சன் அசோசியேஷன் நிறுவனர் ஞானபாரதி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன் ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் இது பண்றீங்க, இவங்க எல்லாரையுமே ஒருங்கிணைச்சு நீங்க சிறப்பா செயல்படலாமே. ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்கிட்ட சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, கண்ணோட்டம் பாதிக்கப்பட்டவங்க தனியாக ஒரு அசோசியேஷன்ல சேர்த்துக்கிட்டு ஏன் மஸ்குலர் அதை சேர்த்துக்கூடாது. நாங்கள் சொன்னோம், இல்லை இதுக்குன்னு ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், நீங்க மஸ்குலருக்கும் ஒரு அசோசியேஷன் பண்ணுங்க, நானே கைடன்ஸ் பண்றேன், தேவையான ஒத்துழைப்புகள் பண்றேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த முயற்சிகள் சரியா வெற்றி அடையல. அந்த மாதிரி சமயத்துல இந்த ஒரு ஊக்கமான இது வந்தது. சரி, அந்த முன்முயற்சியை நாம எடுப்போம் அப்படிங்கிற அடிப்படையில தான் எல்லாருமே பேசினேன். இங்க உள்ள பெரும்பான்மையான நண்பர்கள் ஆரம்பத்துல நிறைய தடைகள் இருந்தாலும் கூட பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்குமே அந்த உந்துதல் இருந்தது, ஒன்றிணையம். ஆனா சரியான வழிகாட்டுதலோ இல்லதோ இல்லை. ஆனா இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே நெருங்கி வந்திருக்கு, சரியா அமைஞ்சிருக்கோம். நம்ம வந்து கடந்த ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்னாடி இந்த அசோசியேஷனை பதிவு பண்ணியிருக்கோம். இனிமேல் வந்து அதுக்கப்புறம் இந்த அசோசியேஷனுக்கான நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம், தேர்தல் நடத்தி. இனிமேல் வந்து இந்த நிர்வாகத்தை நடத்தி இனிமேல் இதை விரிவுபடுத்தி எல்லாருக்கும் இதனுடைய திட்டங்கள் போய் சேர்றதுக்கான ஒரு முயற்சியை தான் நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம அசோசியேஷன் இது பண்ணி ஃபார்ம் பண்ணிட்டு இந்த எலெக்ஷன் நடத்தி சில கோரிக்கைகள் என்னென்ன வைக்கலாம்னு எல்லாரோடையும் கலந்து பேசணும். அதாவது வந்து
கோரிக்கைகள் முக்கியமா இது பண்ணியிருந்தோம். 4 கோரிக்கைகளும் முதன்மையானதா வச்சிருந்தோம். என்னென்னு கேட்டீங்கன்னா, அனைவருக்கும் வந்து மரபணு பரிசோதனை, ஜெனடிக் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டிங் டிவைசஸ், நமக்கு தேவையான பேஷண்ட் டிரான்ஸ்ஃபர் சேரு, இல்லை கமோட் வீல் சேர், இல்லைன்னா கமோட் இன்க்ளூடாக இருக்கக்கூடிய காட்டு, இந்த மாதிரியான அசிஸ்டிங் டிவைஸ் கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பராமரிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நம்ம மாதிரி இல்லாத நபர்களுக்காக ஒரு ஹோம் கேட்டிருந்தோம். இந்த 3 கோரிக்கைகளை முக்கியத்துவப்படுத்தி நம்ம வந்து NHM-லையும் கமிஷன் ஆஃபீஸ்லையும் கேட்டிருக்கோம். இதுதான் இப்போதைக்கு நம்ம முன்னெடுத்துக்கிற விஷயங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் முன்னெடுக்கிறோம். இதை வந்து இன்னும் எப்படி கொண்டு போகலாம், இல்லை என்னென்ன மாதிரி நல்லது பண்ணலாங்கிறத தலைவர் மோகன் சுந்தரம். இப்போ வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரபி அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியாம இருக்கு. அதை வந்து இந்த குறுகிய காலத்துல வந்து நாம் தெரியப்படுத்திருக்கிறோம். அதுதான் நம்ம முதல் ஸ்டெப்பே எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ இனி அடுத்தடுத்து இதுல பாத்தீங்கன்னா முதல்ல அவேர்னஸ், ரெண்டாவது பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு நம்மளோட தேவைகளை கரெக்டா போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய பிரைவேட் NGOs சப்போர்ட்டோட நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக செய்யறதுக்கு நிறைய ஆலோசனைகள் பண்ணணும். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற மெம்பர்ஸையும் நினைக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் நம்ம வெளியில் வர்றது வந்து 10% தான் வந்திருக்காங்க. 90% பேர் வந்து வெளியில வர்றதில்லை. ஸோ அவங்க முதல்ல வெளியே கொண்டு வர முயற்சி தான் இருக்கிறதுல இருக்கிறோம். ஸோ அதுலேயுமே படிப்படியாக செஞ்சிருவோம். மற்றபடி மெம்பர்ஸ் எல்லாம் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அடுத்தடுத்து ஒரு ஆலோசனை சொல்லலாம். அது முன்னெடுத்து செய்யலாம் அப்படிங்கிறத இருக்கிறேன். ஸோ என்னோட சப்போர்ட்டு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் நம்ம டிரான்ஸ்போர்ட் வந்து மெயினாக வேணும். அதில் விரைவில் வந்து முதலாக நம்ம மஸ்குலர் டிஸ்ட்ரபிக்காக ஒரு வேன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அது விரைவில் கோர்ஸ் செய்வாங்க. ஒரு நல்ல உள்ளம் வந்து நமக்கு அந்த கோர்ஸ் வேலை வந்து அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க. அதை மாடிஃபை பண்ணுற ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு எவ்வளோ சீக்கிரமாக அதை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமோ அது செஞ்சிடலாம். விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மேலேயே கொண்டு வர முயற்சியில் நான் ஈடுபட்டுருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன இதுதான். நம்ம லைட்டாக ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம். அதையும் பார்த்து நிறைய பேர் அந்த மாதிரி டிவைஸ் வந்து கொண்டு வரணும். இதில் ஆக்சுவலாக வந்து டூரிசம் அந்த மாதிரி விஷயங்களும் நிறையா கொண்டு வரணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை. ஸோ அதோட சின்ன முயற்சி தான். டூட் இவங்க தான் அப்பார்னா மேம். ஸோ இவங்களுக்கும் நம்ம கெட் டுகெதர் ஈவெண்ட் நடக்கும்போது தான் அன்றைக்கி தான் வந்து பர்த்டே. ஸோ இவங்க அன்றைக்கி வந்து நம்மளுக்கு கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ மேம். என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைலி பால்ஸ் அண்ட் ப்ரீத்திங் தேவையான இன்ஸ்பிரேட்டன்ஸ் கோரோமீட்டர் தந்தாங்க. ப்ரொனவுன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு தெரியல, சாரி மன்னிச்சிடுங்க. அடுத்த நிகழ்வு விளையாட்டில் மாநில அளவில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு வழங்குதல். நீச்சல் சாதனை நண்பர் விஷ்ணுவுக்கு அப்பா மேடம் வந்து பரிசு வழங்குவாங்க. ஃபீல் பண்றேன், ரொம்ப பெருமையா இருக்கு. பாண்டியன் சார், தேங்க்யூ ஃபார் பாண்டியன் சார். என்ன மாதிரியே நிறைய பேர் வரணும், நல்லா அச்சீவ் பண்ணணும். எல்லாருக்கும் சீக்கிரம் ஸ்விமிங்ல சேருங்க ப்ளீஸ். செல்வத்தாய் அவங்க வந்து தென்காசியிலிருந்து சென்னையில வந்து நம்முடைய பாராளுமன்றத்துல சரவணன், சென்னையை சேர்ந்த சரவணன் வந்து போக்சியா கேம்ல வின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அச்சீவர் அவார்டு. தேங்க்யூ.
இப்போ நம்ம விருந்தினர்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு அது வந்து நம்ம அமைப்போட தலைவர் மோகன் சுந்தரம் சார் வந்து அவங்க தருவாங்க. இதை பெற்றுக்கிறதுக்கு வந்து பாண்டியன் சார், நீங்க தொடர்ச்சியா எங்க ரசனையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீச்சலுக்கான பயிற்சி அளித்து நிறைய பேர் உருவாக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி. தமிழ்நாடு மொத்தமா NSS NCC காலேஜ்ல யாரெல்லாம் காலேஜ் முடிஞ்சும் நான் வந்து இந்த சமூகத்துக்காக ஒரு பர்டிகுலரா ஒரு மேஜர் ரோல ப்ளே பண்ண விரும்புறேன், இந்த சமூகத்துல இனி வரும் எதிர்காலத்துல என்னால எங்களால எங்க குழுவான ஒரு மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு இடங்கள்ல ஒவ்வொரு விஷயத்தையா பண்ணிட்டு இருக்கிறது தான் இந்தியா யூத் அப்படின்னு சொல்றது. சோ நாங்க சென்னையில இருந்து உங்களுக்காக வந்திருக்கோம். பசங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டான்ஸ் தான் எனக்கு தெரியல, டான்ஸ் காஸ்டியூம்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. எனக்கே தெரியல காஸ்டியூம்ஸ்ல எடுத்து வந்திருக்கீங்க அந்த மாதிரி. சரி ஃபர்ஸ்ட் போலாமா? எல்லாரும் எனர்ஜியா இருக்கீங்களா? பிஃபோர் தட் பார்ட்டிசிபென்ட்ஸ் எடுத்துங்க. நீங்க யார் நல்லா டான்ஸ் ஆட வரும்? நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். செக்ரட்டரி ஓகே நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். யாருமே பார்த்தா பிரச்சனையே கிடையாது, நான் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. யாரும் இருக்கீங்களா? நான் நோட் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆடலாம் அப்படின்னா நல்லா யார் பாட்டு பாடுவா? எனக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும். நீங்களா? ஆர்ஜி ஓகே ஓகே. அதை தாண்டி யாரெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், யாருமே எதுவுமே பார்க்க மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துல எங்க பசங்க இருக்கு ஆட போறாங்க பண்ணிட்டு பாருங்க. சோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எல்லா பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிட்டு ஒவ்வொருத்தர நான் இன்ட்ரோஸ் கொடுக்குறேன் எங்களோட டீம்ஸ். இப்போ தான் நம்ம பர்ஃபார்மன்ஸ் போயிடலாம். ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரெடிஷனலா ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் ஒரு மாதிரி வீரத்தனம் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிலம்பம் அந்த ஒரு விஷயத்தை வந்து இங்க உங்ககிட்ட காட்டுறதுக்காக ஒரு பையன் எங்க டீம் வந்து ஸ்ரீநாத் அப்படின்னு. சோ நீங்க எந்த அளவுக்கு கரகோஷம் கொடுக்குறீங்களோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னொரு மைட்டி யாருக்கு என் கூட கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி அங்கடி பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டாங்க, பையன் நல்லா பண்ணுவாங்க. சரி ஓகே உங்களுக்கு கம்பு சுத்துறீங்க அந்த கம்பு கிடையாது. என்ட்ரி பாட்டு போட்டு சுத்தினா அந்த மாதிரி ஒரு கம்பு சுத்த வருமா? என்ன தெரியும்? அது எல்லாருமே காமனா எல்லாரும் காமிக்கிறீங்க. நல்லா சாப்பிடுறீங்களே புதுசா நான் பார்த்துக்கிட்டு பெரிய வேலை. அது தவிர்த்து தம்பி உடம்பு எதுவும் இருக்கு நீங்க பார்த்துட்டு பெரிய வேலை. சரி ஓகே லாஸ்ட் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேர் பாத்தீங்கன்னா எதுமோ எனக்கு சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். சரி கொஞ்ச நேரம் ஓரத்தில் நிற்போம். உங்களுக்கு பேச போற நினைச்சா சரி ஓகே ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? சூப்பர், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் வந்து என்ட்ரியான வந்து ஒரு வெஜ் பிரியாணி கிடைச்சது எனக்கு என்னோட நண்பர் யோகேஷ்க்கும். ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா நீங்களே தம்பி போறது போப்பா அப்படின்னு சொன்னாலும் ஒரு 20 நிமிஷத்துக்கு போக மாட்டேன். 20 நிமிஷத்துக்கு தான் இருப்பேன். அதனால கொண்டு வந்து எல்லாம் தண்ணி டீ ஜூஸ் எல்லாம் உள்ள இருக்கு. 20 நிமிஷத்துக்கு முதல்ல என்னோட பேர் வந்து சாப்ளின் சுந்தர். சொல்லுங்க பார்ப்போம். சாப்ளின் சுந்தர். வெரி குட். தெரியுது சாப்பாடு சாப்பிட்டா அந்த வந்தம் தெரியுது. சாப்ளின் சுந்தர்
ஓகே, நீங்க வந்து ஒரு 4 வெரைட்டியில உங்களை பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். உண்மையாவே நான் இதுக்குள்ள ஒரு பெருமையாவே சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். என்ன பெருமை அப்படின்னா, நான் இதுவரை ஒரு 150 ஸ்கூல் காலேஜ்ல மேடைகளை பண்ணியிருக்கேன். ஆனா நான் எனக்கு மைண்ட்ல ஒரு இருந்துச்சு, இந்த ஸ்டேஜ்ல நான் பண்ணணும், இந்த ஸ்டேஜ் எப்போ வரும், இந்த ஸ்டேஜ் எப்போ வரும் நான் யோசிச்சுட்டே இருந்திருக்கேன். ஒரு 3 ஸ்டேஜ் யோசிச்சிருக்கேன். அதுல முதல் ஸ்டேஜ் இந்த மாதிரியான ஸ்டேஜ் உங்களுக்கு முன்னாடி நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா நான் யோசிச்சுட்டு இருந்தது. அப்படிப்பட்ட இப்படி ஒரு மேடையை கொடுத்த சிறப்புல அர்ச்சனா அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி, செக்ரட்டரி மேடம் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இப்ப என்ன அப்படின்னா 4 வெரைட்டி. முதல் வெரைட்டி வந்து யார் நல்லா விசில் அடிப்பீங்க, கை தூக்குங்க. விசில் யார் அடிப்பீங்க? சூப்பர், வெரி குட். இப்போ வந்து விசில் அடிச்சா யாரும் திட்டுவாங்க. நான் நிறைய திட்டுவேன். அப்படி திட்ட சமூகத்துல விசிலும் ஒரு கலை, விசிலும் ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச பிடிச்ச குட்டி குட்டியா ஒரு 4 சாங் கொண்டு வந்திருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா கைதட்டுங்க, நல்லா இல்லை அப்படின்னா கிளாப் பண்ணிருங்க. இந்த பாட்டு தெரியுமா? அவங்க ப்ளே பண்ற மியூசிக் காப்பிரைட் இஷ்யூ ஆகும், அதனால யூடியூப் மியூசிக்கை மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். என்னடா இது அண்ணனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்காம எல்லாம் என்னையும் பாக்குறாங்க. இந்த பக்கம் தெரியுமா, இந்த பக்கம் ஒரு கும்பல் டான்ஸ் வைப்ல ஆட்டு இருக்காங்க. எங்க அப்பா அக்கறை திட்டினாலும் அந்த திட்டையை பாராட்டி இதுவரை ஒரு 4 லட்சம் மாணவர்களுக்கு மேல சந்தோஷப்பட்டிருக்கேன். ஸோ இதுல யாரும் இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்க? இன்ஸ்டாகிராம்ல வெரி குட், சூப்பர். இது ஒரு வீடியோ இல்ல. இப்ப இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்கன்னா சாப்ளின் சுந்தர் என் பேர் சொல்லுங்க. சாப்ளின் சுந்தர் 150 தடவை சொல்லுவேன். 3 தடவை தான் சொல்லியிருக்கேன். இன்னும் 147 தடவை நான் என் பேர் சொல்லி தான் போகிறது. ஸோ இன்ஸ்டாகிராம்ல சாப்ளின் சுந்தர் போனீங்கன்னா என்னோட விசில் சாங்ஸ் நிறைய வரும், நீங்க அதில் போய் பார்க்கலாம். அடுத்த வெரைட்டி, 2வது வெரைட்டி போகலாம். இது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். 4 வெரைட்டி இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் நான் ப்ரோமோட் பண்ணணும், நான் வேற பண்ண போறேன். அதனால இது நல்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். யாருக்கு கீபோர்டு தெரியும்? கீபோர்டு யாருக்கு நம்ம மாசம் சொல்ல மாட்டாங்க, கை கீபோர்டு தெரியாதா? ஒரு வயலின் யாருக்கு தெரியும்? வீணை, கிட்டாரு, ஸோ மிருதங்கம், இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியும். அப்படி மோர்சிங் யாருக்கு தெரியும்? இந்த மோர்சிங் ஓகே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்படி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிற மத்தியில இந்த மோர்சிங் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் எடுத்து நிறைய பேருக்கு நிறைய பள்ளி கல்லூரி மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கேன். இது வந்து ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது. இதான் இன்ஸ்ட்ருமெண்ட். பார்க்கறதுக்கு கார் ஒரு மாதிரியே இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்ல அப்படிதான் போட்டாங்க, என் வீடியோ வைரல் ஆனப்போ. முன்னாடி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு, இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு என்னன்னு தெரியல. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் 10-11 தான் இது தெரியும். இப்ப நான் சொல்றதை அப்படியே எல்லாத்துக்கும் சொல்லலாம். ஓகேவா? ஜாலி பண்ணலாம். ஓகே, சாப்பிட பிரியாணி எல்லாம் செஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ தத்தி இல்ல இந்த சரிக்கல தத்தி தத்திக்கு தக்கணும் உங்களுக்கு சொல்றோம். யாரோ புத்தகத்தை சொல்ற மாதிரியே சொல்றீங்க. இது மட்டும் தான் கேட்குது. ஓகே, இதை மூச்சு உள்ளதுக்கிட்டே சொல்ல போறோம். யாருக்கு ஹெல்பிங் மைண்ட் யாருக்கு கை கொடுங்க கட்டுங்க. ஓகே, புரியாது. என் கணக்கு தெரிஞ்சது பட்டு நீங்க நிறைய போகல. ஓகே, என்னன்னா இல்லாத கம்ஃபர்டபுள் என்ன வேற யாராவது ஒண்ணு இல்லை, மைக் பிடிச்சிக்கணும். மைக் பிடிச்சிக்கணும், அதுக்காக இல்லாத கொஞ்சம் கம்ஃபர்டபுள் என்ன வேற யாராவது. ஓகே, இது வந்து இப்போ நம்ம வாயில கடிச்சுக்கிட்டே இப்படி கடிச்சுக்கிட்டே அந்த ஜலிய மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே சொல்ல போறோம். ஓகேவா? சொல்லலாமா? ஆமா.
சும்மா பாடுறா பாடு. ரெடியா? தத்திம் தத்தும் தத்தும் தத்திக்கு தத்தும் தத்திம் தத்தும் சொல்லி படிக்கலாம். இப்போ இது வந்து ஜதி சொல்லுவாங்க. அது அப்படியே இதான் அந்த இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் 4வது வெரைட்டி. இது என்ன அப்படின்னா நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், உங்க எல்லாரும் தெரிஞ்சுக்குவோம். அவள் தான் நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ கேக் கட் பண்ணி முடிச்சிட்டோம் ஈவெண்ட்டை. யூடியூப்ல பார்க்குறீங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க டவுட். எடுத்துட்டு 3, 2, 1